Peppers Entertainment Television. Turn on the heat. ஹரஹர நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஜெய் ஸ்ரீ குருமகராதி கி ஜெய். உல்லாச நிராகுல யோகைஜ சல்லாப வினோதனும் நீயரையோ. எல்லாம் அற என்னை இழந்த நடம் சொல்லாய் முருகாம் சுரபூபதியே. பக்தர்களே, அரண்மனை வாசலில் இருந்த காவலாளிகளிடம் பட்டத்து யானையை கொன்று பாகர்களையும் கொன்று விட்டார்கள் என்றார். நடந்தது என்ன? ஒருவர் செய்த செயல் இது. ஆனால் சொல்றது என்ன? கொன்றுவிட்டு, பட்டத்து யானையை கொன்றுவிட்டு பாகர்களையும் கொன்று விட்டார்கள் பண்மையில். அப்படின்னா பல பேர் இந்த செயல் செய்திருக்கிறார்கள் நகரத்துக்குள்ள. அப்படின்னா யாரு? எதிரிகள். இதான அர்த்தம். இதுக்கு உள்ள அர்த்தம் தானே. இதான் வதந்தின்னு பெயர். வதந்தினா சொல்கிறார்கள் தான் பொருள். ஆனால் இன்னைக்கு வதந்தி அப்படின்னா அவனவன் என்னென்ன களைப்பு விடுறானோ அந்த களைப்பு விடுறதுக்கு தான் வதந்தின்னு பெயர். அதில் உண்மை கொஞ்சம்தான் இருக்கும், ஆனால் அது பற்றிக்கிட்டு எரிக்கும், ஊரே எரியக்கூடிய அளவுக்கு தீமையை விளைவிக்கும். அதுபோல இங்கே பேசிவிட்டார்கள். ராஜாட்ட போய் அப்புறம் அவன் சொல்றான், பட்டவர்தனமும் பட்டது பாகரும் பட்டார். அவன் சிந்தனை பண்ணல. பட்டத்து யானையை கொல்றதுன்னா அரசனையே கொல்வது போலன்னு அர்த்தம். அந்த அரசாட்சியை பிடித்தது போல, நாட்டை வென்றது போல என்பது பொருள். அதனால நம்ம தலைநகரத்துக்குள்ள நாம இருக்கும் பொழுதே இந்த மாதிரி யார் எதிரி வந்தா எங்கே புறப்படட்டும் படைன்னு குதிரை மேல ஆரோகணம் செய்து கொண்டு படைகளோடு வர ஆரம்பித்து விட்டான். மற்ற படை வீரர்கள், தளபதிகள் எல்லாரும் அவனுக்கு பின்னால வருகிறார்கள். இங்க யானை எங்க விழுந்து கிடக்கிறதோ, இறந்து கிடக்கிறதோ அங்க வந்தா பார்க்கிறான். பக்கத்துல பாகர்கள் இறந்து கிடக்கிறார்கள். ஆனால் கொன்றவர்கள் யாரையும் காணோம். உடனே பார்க்கிறான், சுத்து முத்தும் பார்க்கிறான், எங்கேயாவது இருக்கிறார்களா எதிரிகள் என்று. யாரும் தெரியல. ஆனா கண்ணில ஒருவர் பட்டார். அவர்தான் எரிவற்ற நாயனார். கையில பரசு வைத்திருக்கிறார், மழு வைத்திருக்கிறார். அந்த எரிவற்ற நாயனாரை பார்க்கிறான். ஆனா அவரை பார்த்தா ஒரு போராடி போலே தோன்றவில்லை. ஒரு அடியவர் போலே, சிவனடியார் போலே, பக்தர் போலே தோன்றுகிறார். உடனே இவன் கேட்கிறான், ஐயா என்ன நடந்தது? யார் இவர்களை கொன்றார்கள் அப்படின்னு கேட்கிறார். உடனே எரிவத்த நாயனார் சொல்கிறார், சிவகாமி ஆண்டார் என்ற வயதான முனிவர் இறைவனுக்காக புஷ்பத்தை எடுத்து சொல்லும் பொழுது, மாலையை எடுத்து சொல்லும் பொழுது, இந்த யானை, உன்னுடைய பட்டத்து யானை பிடித்து இழுத்து சிதறி சிந்தி நாகம் செய்தது. அதை பாகர்கள் தடுக்கவில்லை. எனவே அந்த தீமை செய்த யானையும் கொன்றேன், 5 பாகர்களையும் கொன்றேன், நான் தான் கொன்றேன் என்று கேட்டான். அப்ப நினைக்கிறானா மனசுல, அவன் எவ்வளவு பெரிய பக்தன் பாருங்கள். அந்த அரசன் புகழ்ச்சோழன் என்பது பெயர். அவர் ஒரு நாயனார். அவருடைய சரிதம் பின்னாலே தனியாக பேசப்படும். அவர் நினைக்கிறார் மனசுல, ஐயோ சிவனடியாராகி இவருக்கு இந்த யானையினாலே எந்தவித தீங்கும் நேராமல் நேர்ந்ததே, அதுவே பெரும் பாக்கியம். யானை ஏதாவது இவரை செஞ்சிருந்தா, சிவனடியாருக்கு தீங்கு விளைவித்த அந்த பாபம் என்னை சாரும் என்று நினைத்தான். அதான் அரசாட்சி. மக்கள் ஏதாவது தவறு செய்து விட்டார்,
அந்த மக்கள் செய்த தவறு பாவம் மன்னனை சாரும், அந்த பழி மன்னனை சாரும். அதனால அந்த காலத்து ஆட்சியாளர்கள் மன்னர்கள் மிகவும் அஞ்சினார்கள். அப்படி அவன் வருத்தப்பட்டானவன், யா நான் அங்கே கேட்டது ஒன்று, இங்கே காண்பது ஒன்று, சற்று விளக்கமாக சொல்லுங்களேன் என்று சொன்னார். கேட்ட உடனே நிகழ்ந்த நிகழ்வை இவர் சொல்கிறார். இதை கேட்டாராம் அவன். அப்பொழுதுதான் நினைக்கிறார் புகழ்ச்சோரன், இந்த எரிபத்த நாயனார் செய்த செயல் தவறன்று. அதனால அவரிடத்தில் நாம் ஒன்று விண்ணப்பிக்க வேண்டும். ஐயா, நீங்கள் யானையையும் கொன்று பாகர்களையும் கொன்றீர்களே, இது எதற்காக? அவர்கள் செய்த தீய செயலுக்காக. அது போதாது என்று நினைக்கிறேன். இதற்கு மூல காரணமாக அவர்களை வழிநடத்துகின்ற அரசன் நான். என்னுடைய தவறால் தான் இது ஏற்பட்டது. எனவே தாங்கள் என்னையும் அந்த தண்டனைக்கு உரியவனாக ஆக்க வேண்டும், என்னையும் தாங்கள் வெட்டி வீட்ட வேண்டும் என்று கேட்டார் எரிபத்த நாயனார். அவர் நினைக்கிறார், ஆச்சரியப்படுகிறார், இந்த மாதிரி ஒரு அரசனாங்கிறார். மனத்துக்குள்ள அந்த ஆச்சரியம் எப்படி மாறுகிறது? இந்த மாதிரி ஒரு மன்னன் இருக்கிறானே, இவனுக்கு நாம் தவறு செய்து விட்டோமே, நாம் தான் தவறு செய்தோம் என்று நினைக்கிறார். அப்பொழுது சொல்கிறார் அரசன், ஐயா என்னை வெட்டுங்கள் என்று சொன்னேன், காதில் விழவில்லையா? என்னை வெட்டி எனக்கு ஏற்பட்ட பழியை போக்குங்கள். ஆனால் ஒரு வேண்டுகோள், கையிலே கொண்டிருக்கிறீர்களே மங்கள மழு பரசு, அந்த பரசுவாலே மழுவாலே என்னை வெட்ட வேண்டாம். அது மங்கள மழு, நன்மையை கொடுக்கக்கூடிய மழு. என்னுடைய வாடினாலேயே என்னை வெட்டி வீழ்த்துங்கள் என்று தன்னுடைய வாளை நீட்டுகின்றார் புகழ்ச்சோழர். காதுல இடி விழுந்தா எப்படி அந்த ஓசை கேட்டு நடுங்குவாரோ அதுபோல நடுங்கினார் எரிபத்த நாயனார். அவசரப்பட்டு விட்டோம். சிவகாமி ஆண்டார் என்ற வயதான முனிவருக்கு, பெரியவருக்கு, சிவனடியாருக்கு நன்மை செய்வதாக எண்ணி இவ்வளவு உயர்ந்த சிவபக்தனுக்கு தீங்கு விளைவித்து விட்டோமே என்று எண்ணுகிறார். கண்களிலிருந்து கண்ணீர் அவரை அறியாமல் அப்படியே கொட்டுகிறது. என்ன செய்வோம் என்று சிந்தித்தார். மேற்கொண்டு அனுபவிப்போம். நன்றி, வணக்கம்.